ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர்கள் வரிசை. ஓகேங்களா? அதில் முதலாவது யாருன்னு பார்த்தோம்னா திரு ஆ சுப்புராயலு. ஓகேங்களா? இவரோட இயர் பார்த்தோம்னா 1920 1921 வரைக்கும். அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இவர் தான் முதலமைச்சராக இருந்தவர். ஓகேங்களா? இவர் நீதி கட்சியை சேர்ந்தவர். ஓகே, அடுத்து திரு ஓபி ராமசாமி. ஓகேங்களா? இவருடைய பீரியட் பார்த்தோம்னா 1947 1949 வரைக்கும். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையும் போது முதலமைச்சரா சென்னை மாகாண முதலமைச்சரா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஓபி ராமசாமி. ஓகேங்களா? இவர் தான் தமிழக அரசின் சின்னத்தை உருவாக்குறாரு. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தமிழக அரசின் சின்னமா உருவாக்குறாரு. ஓகேங்களா? சோ இவர் சுதந்திரம் அடையும் போது இருந்த முதலமைச்சர். அடுத்து ஆ சுப்புராயல சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய முதலமைச்சர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, சுதந்திரம் அடையும் போது யார் இருந்தாங்கன்றத பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து திரு PS குமாரசாமி ராஜா. ஓகேங்களா? இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1949 1952 வரைக்கும். ஓகேங்களா? இவர் இந்தியா குடியரசு ஆகும்போது இருந்த முதலமைச்சர் யாரும் பார்த்தோம்னா PS குமாரசாமி ராஜா. ஓகேங்களா? அடுத்து திரு சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1952 1954 வரைக்கும். ஓகேங்களா? இவர் நம்ம ராஜாஜி என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி 1937 1939 வரைக்கும் சென்னை மாகாண முதல்வரா பதவி வகித்தவர். ஓகேங்களா? அடுத்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்று, அதாவது காங்கிரஸ் கட்சியில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரானார். ஓகேங்களா? சோ இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் 1948 இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜி. ஓகேங்களா? சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் முதல் கவர்னர் ஜெனரல் யாரும் பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அதாவது மவுண்ட் பேட்டன் பிரபு இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஸோ மொத்தமே 2 கவர்னர் ஜெனரல் தான் போட்டாங்க. அதுல சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜி. ஓகேங்களா? அடுத்து ராஜாஜி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராரு. அதுல ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா மதுவிலக்கு திட்டம். இவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1937 to 39 இருந்தார் பாத்தீங்களா? அப்பவே சேலத்துல அதை அறிமுகப்படுத்திட்டாரு. மறுபடியும் 1952 தேர்தல நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரா ஆனார் பாத்தீங்களா? அப்பதான் இந்தியா முழுக்க அதை திட்டத்தை கொண்டு வரார். ஓகேங்களா? அடுத்து விற்பனை வரி அறிமுகம். அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா குலக்கல்வி திட்டம். இது எப்ப கொண்டு வர்றாருன்னா 1953. ஸோ இவர் 1953 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது தமிழகம் முழுவதும் என்ன ஆகுதுன்னா எதிர்ப்பு நிறைய ஆகுது. ஸோ என்ன பண்றாருன்னா அவரோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அரசியல் சாணக்கியன்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது திரு கு காமராஜர். இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1954 1963 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு. அதுல ஒரு சிலது பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பெருந்தலைவர், கர்ம வீரர், அடுத்து கல்வி கண் திறந்த காமராஜர்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? இவர் 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார். அடுத்து 1963 இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு வரார். இவரோட நோக்கம்னே என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் கல்வி போயிட்டு சேரணும். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டுல நிறைய தொழிற்சாலைகள், அணைக்கட்டுகள் இதெல்லாம் உருவாக காரணமா இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இவர் கொண்டு வந்த காமராஜர் திட்டத்தின்படி, அதாவது கே பிளான் திட்டத்தின்படி என்ன பண்றாருன்னா முதலமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சுறாரு. எப்போன்னு பார்த்தோம்னா 1963. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள் அவங்க கட்சி பதவியிலிருந்து விலகி கட்சிக்காக பணியாற்றணும். இதுதான் இந்த திட்டத்தோட குறிக்கோள். ஓகேங்களா? அதன்படி
1963 முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அடுத்து 1964 என்ன பண்றாருன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா என்ன பண்றாருன்னா பொறுப்பேற்றுக்கிறார். ஓகேங்களா. அடுத்து இவரை வந்து நம்ம கிங் மேக்கர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா நேருவுக்கு பின் நமக்கு பிரதமரா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேங்களா. அடுத்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் நமக்கு பிரதமரா இருந்தது யார் பார்த்தோம்னா இந்திரா காந்தி. ஸோ இவங்கெல்லாம் பிரதமராக காரணமா இருந்ததுனால இவரை வந்து நம்ம கிங் மேக்கர்னு சொல்றோம். ஓகேங்களா. அடுத்து இவரோட பிறந்த நாளை நம்ம என்ன பண்றோம்னா தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி தினமா வந்து கொண்டாடுறோம். என்னைக்குன்னு பார்த்தோம்னா ஜூலை 15. ஓகேங்களா. ஸோ அடுத்து திரு எம் பக்தவச்சலம். இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1963 இருந்து 1967 வரைக்கும். ஓகேங்களா. இவர் வந்து மிக்க தேசப்பற்று உடையவர். அப்புறம் இவர் நிறைய சுதந்திர போராட்டத்துல வந்து கலந்து கொண்டார். ஓகேங்களா. இவரோட பீரியட்ல தான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்தது. அடுத்து 7வது திரு CN அண்ணாதுரை. இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1967 இருந்து 1969 வரைக்கும். ஓகேங்களா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திராவிட கழகத்துல இருந்து அப்புறம் பெரியாருடன் ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டுல 1949 திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்து கட்சி தொடங்குறார். ஓகேங்களா. இவர் தான் வந்து 1969 மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்த பேரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யறார். ஓகேங்களா. அடுத்து 1968 என்ன பண்றாருன்னா சென்னையில வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. அதாவது குடியரசுத் தலைவர் தலைமையில். ஓகேங்களா. என்ன மாநாடுன்னு பார்த்தோம்னா 2ஆம் உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா. அடுத்து 1967 என்ன பண்றாருன்னா தேவநாகரி எழுத்துல இருந்த சத்தியமேவ ஜெயதேன்றது வந்து தமிழ்ல மாத்துறாரு. சத்தியமேவே ஜெயதே என்ற அரசின் குறிக்கோள் என்ன பண்றாருன்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு வந்து தமிழ்ல வந்து பெயர் மாற்றம் செய்யறாரு. ஓகேங்களா. அடுத்து திரு மு கருணாநிதி. இவர் வந்து மொத்தம் 5 முறை வந்து முதல்வரா இருந்திருக்காரு நமக்கு. ஓகேங்களா. என்னென்ன டைம் பார்த்தோம்னா 1969 இருந்து 1971 வரைக்கும். அடுத்து 1971 இருந்து 76 வரைக்கும். அடுத்து 1989 இருந்து 91 வரைக்கும். அடுத்து 1996 இருந்து 2001 வரைக்கும். ஓகேங்களா. அடுத்து 2006 இருந்து 2011 வரைக்கும். ஓகேங்களா. சோ அவர் போட்டியிட்ட எல்லா பொது தேர்தலும் என்ன பண்றாரு வெற்றி பெறார். ஓகேங்களா. அடுத்து அறிஞர் அண்ணா மறைவுக்கு பின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா என்ன பண்றாருன்னா பொறுப்பேற்றுக்கிறார். ஓகேங்களா. சோ இவரோட பீரியட்ல 2010 கோவையில வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து நடக்குது. ஓகேங்களா. அடுத்து திரு MG ராமச்சந்திரன். இவரோட இயற்பெயர் பார்த்தோம்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். ஓகேங்களா. சோ இவர் வந்து 1977 இருந்து 1980 வரைக்கும் முதலமைச்சரா இருக்காரு. அடுத்து 1980 இருந்து 84 வரைக்கும். அடுத்து 1984 இருந்து 87 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் 1972 திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி தொடங்குறார். ஓகேங்களா. ஸோ இவர் 1982 பள்ளி குழந்தைகளுக்காக சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அதை வந்து சத்துணவு திட்டமா வந்து கொண்டு வர்றார். ஓகேங்களா. அடுத்து 1977 இருந்து 1987 வரைக்கும் 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சரா வந்து பதவி வகிக்கிறார். ஓகேங்களா. அடுத்து 1987 வந்து டிசம்பர் 24 அன்று இவர் வந்து மறைந்தார். ஓகேங்களா. இவர் மறைந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நினைவாக என்ன பண்றாங்கன்னா சென்னையில வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து பெயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் மறைந்ததுக்கு அப்புறம் 1988 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. அப்புறம் 10வது திருமதி ஜானகி ராமச்சந்திரன். ஓகேங்களா. இவங்க வந்து 1988 வந்து முதலமைச்சரா இருக்காங்க. இவங்க வந்து ராமச்சந்திரன் இருக்காருங்க அவரோட மனைவி ஆவாங்க. ஸோ இவங்க தான் வந்து முதல் பெண் முதலமைச்சர். ஓகேங்களா. தமிழகத்தோட முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா திருமதி ஜானகி ராமச்சந்திரன். அடுத்து 11வது செல்வி ஜெயலலிதா. ஓகேங்களா. இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா செல்வி ஜெயலலிதா.
ஓகேங்களா. இவங்க மொத்தம் 3 முறை நமக்கு வந்து முதலமைச்சரா வந்து பதவி வகிக்கிறாங்க. ஓகேங்களா. 1991ல இருந்து 1996 வரைக்கும். அடுத்து 2001ல இருந்து 2006 வரைக்கும். அடுத்து 2011ல இருந்து 2016 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ எம்ஜிஆர் மறைவுக்கு பின் என்ன பண்றாங்கன்னா கட்சியின் பொறுப்பை இவங்க ஏத்துக்கிறாங்க. கட்சியின் தலைமை பொறுப்பை ஜெயலலிதா வந்து ஏத்துக்கிறாங்க. அடுத்து இவங்க பீரியட்ல வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. அதுல ஒரு சிலது பார்த்தோம்னா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்க பீரியட்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு, தமிழகத்துல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு 69% என்ன பண்றாங்க, இடஒதுக்கீடு செய்யறாங்க. ஓகேங்களா. அடுத்து 12வது யாருன்னு பார்த்தோம்னா திரு ஓ பன்னீர்செல்வம். இவர் வந்து 2001ல இருந்து 2002 வரைக்கும் தற்காலிகமாக தமிழக முதல்வராக வந்து பணியாற்றார். அடுத்து 2014ல இருந்து 2015 வரைக்கும், அப்புறம் 2014ல இருந்து 2017 வரைக்கும் என்ன பண்றாருன்னா முதல்வராக 2வது முறையாக பொறுப்பேற்றுக்கிறார். ஓகேங்களா. அடுத்து 13வது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஓகேங்களா. இவர் வந்து 2017ல இருந்து 2021 வரைக்கும் முதல்வராக வந்து பணியாற்றினார். ஓகேங்களா. இப்ப நமக்கு முதல்வராக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா திரு மு.க. ஸ்டாலின். ஓகேங்களா. இவர் வந்து 2021ல நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வந்து நமக்கு பணியாற்றி வருகிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம மொத்தம் 14 முதலமைச்சரை பற்றி பார்த்துருக்கோம். இதுல இருந்து கண்டிப்பா வந்து கொஷின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.